ஐயா, உங்களுக்காக தான் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச நிறைய காய்கறிகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து உங்களுக்குன்னு சமைச்சு வச்சுருக்கேன். நீங்கள் கேட்ட மாதிரி மசாலா உப்புலாம் கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. தோழரே, எனக்கு வயசு 75 ஆகுது. இத்தனை வருஷமா நான் ஒரு நாள் கூட இப்படி ஒரு விருந்தை சாப்பிட்டதே கிடையாது. அப்பா, எனக்கு 75 வயசு ஆகுதுப்பா. இவ்வளோ வருஷத்தில் ஒரு நாள் கூட இப்படிப்பட்ட ஒரு விருந்தை நான் பார்த்ததே இல்லைப்பா. இந்த வாழை இலையில இத்தனை பொருட்கள் வச்சுருக்கீங்களே, இது எப்படி தான் சாப்பிட்றதுன்னு எனக்கு புரியல. இந்த கிழவனுக்காக அன்பாக இவ்வளோ பொருளை நீங்கள் சமைச்சு வச்சுருக்கேன்னு நினைக்கும் போது என் மனசு நிறைஞ்சு போச்சுப்பா. பசியே இல்லை எனக்கு. ஐயா, நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்காக தான் நாங்கள் காலையிலேருந்து இந்த சைவ உணவை சமைச்சு வச்சுருக்கோம். தயவு செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட சொல்லுங்கள், நாங்கள் மாற்றி சமைச்சு தரோம். ஆமாய்யா, நீங்கள் தானே என்னோட பிள்ளை கண்ணுக்குட்டியும் அண்ணத்தையும் உங்கள் ஊருக்கு வரும்போது அரவணைச்சு பார்த்துக்கிட்டீங்க. உங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து உதவியாக இருந்தீங்க. நீங்கள் எங்கள் ஊருக்கு வரும்போது நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். இதில் என்ன பெரிய விஷயம்? நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவியெல்லாம் இல்லை. என்னால் என்ன உதவி செய்ய முடிஞ்சதோ அவ்வளோதான் நான் செஞ்சேன். உங்களை பார்க்கும்போது எனக்கும் என்னோட அப்பா ஞாபகம் வருதுயா. எங்கள் அப்பாவுக்கும் உங்கள் வயசு தான் இருக்கும். எங்கள் அப்பா என் வீட்டுக்கு வந்தால் அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக நான் சமைப்பனோ அவ்வளோ சந்தோஷமாக தான் நான் உங்களுக்கும் சமைக்கிறேன். அதனால் எனக்கு எந்த அளப்பும் தெரியல. எல்லா பொருளும் இருக்குது. உங்களுக்காக நாங்கள் ஐஸ்கிரீம் கூட வாங்கி வச்சுருக்கோம். சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த தடவை வேறு ஏதாவது ஒரு ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வாங்கி வைக்கிறோம். அம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா ஐஸ்கிரீம்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க? உங்களை நினச்சா சிரிக்க தான் அழுவுறதானே எனக்கு தெரியல. ஆனால் அது ஏன் கேட்குறீங்க? நான் கூட வீட்டை கேட்டேன், எதுக்கு ஐஸ்கிரீம் பெரியவருக்கு வைக்கிறேன், அவர் சாப்பிடுவாரோ இல்லையோ அப்படின்னு. அவன் என்னடானா அவரோட 2 குழந்தைங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. அது ஞாபகத்தில் உங்களுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுட்டுக்கிறான். சின்ன குழந்தைலேருந்து வயசானவங்க வரைக்கும் ஆசைப்பட்டு சாப்பிட்ற ஒரே பொருள் ஐஸ்கிரீம் தான். அதில் என்ன கஞ்சத்தனம் வேண்டி கிடக்கு? அதான் வாங்கி உங்களுக்கு வச்சுருக்கேன். சாப்பிடுங்க. சரிம்மா. சுமதி, நம்ம இங்கேயே நின்றுட்டு தான் அவர் எப்படி சாப்பிடுவார்? சாப்பாடெலாம் பரிமாறிட்டேனா? வா, நம்ம 2 பேரும் போய் வேறு வேலையை பார்ப்போம். ஐயா, சாப்பிட்ற பொருள் எல்லாமே நான் இங்கே வச்சுட்டு போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, எனக்கு இதுவே போதும். ஏதாவது தேவைன்னா சொல்கிறேன். சரி, எதனா வேணும்னா ஒரு குரல் கொடுங்க. பக்கத்து ரூமில் தான் இருப்பேன், வந்துடுறேன். சரிம்மா, சரி. அண்ணன் வந்திருக்கா? ஏய் அண்ணோ, உள்ள வாடி. கோமதி, பெரியவருக்கு மட்டும் நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்றி. நீ சொல்லி நான் செய்யாமலாம் இருப்பேனா? வேலைக்கு கரெக்டாக நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணிடுறோம். நான் வீட்டில் இல்லைனா கூட என் வீட்டுக்காரர் அவருக்கு கரெக்டாக சாப்பாடு போட்டுறாரு. சரிடி. அண்ணோ, இங்கே எனக்கு எந்த குறையும் கிடையாது. வேலைக்கு சாப்பாடு வருது, நான் பாட்டு சாப்பிட உட்காந்துட்ருக்கேன். இப்படி உட்காந்து நான் சோம்பேறியாகவே ஆகிடுவோம் போல இருக்குமா. ஏற்கனவே எனக்கு சாப்பாட்டுக்கு 20 வெஞ்சனைகள் கிட்ட செஞ்சு கொடுத்துட்டாங்க. தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு 2 மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும்னு சொல்லுமா. இல்லையா, நீங்கள் இங்கே இருக்க வரைக்கும் எங்களால் என்ன முடியுதோ நாங்கள் செய்கிறோம். நீங்கள் ஊரில் போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ஐயா, சாப்பாட்டில் எதனா உப்பு காரம் ஜாஸ்தி குறைவுன்ற மாதிரி ஏதாவது குறை இருந்ததுன்னா அவகிட்ட சொல்லுங்கள், அவள் திருத்திப்பா. குறைன்னு வாயை திறந்து சொல்லக்கூட முடியாதுமா. அந்த அளவுக்கு அற்புதமாக சமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுவையை நான் இவ்வளோ நாளைக்கு சாப்பிட்டதே கிடையாது. கோமதி, உனக்கு உங்கள் அம்மா தப்பாக பேர் வச்சுருக்காங்கம்மா. உன் பேர் கோமதி கிடையாது, உன் பேர் அன்னபூரணி. அந்த அளவுக்கு நீ சாப்பாடு நல்லா செய்கிறம்மா. அந்த கடவுளே சமைச்சு கொடுத்த மாதிரி இருக்குமா எனக்கு. ஐயா, அதுக்குன்னு என்ன அந்த கடவுளோட ஒப்பிட்டுலாம் பேசாதீங்க. எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்னது இது? எங்கே போனாலும் இந்த கோமதி நல்லா சமைக்கிறான்னு ஆளுக்கு சொல்கிறாங்க. அப்போனா நான் நல்லா சமைக்கலையா? நான் என்ன வெட்டியாக சுற்றிட்டு இருக்கேனா? என்னை பார்த்தா எப்படி இருக்கு இவங்களுக்குலாம்? என்னை யாரும் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாமியார் கல்வி தான் எப்போ பார்த்தாலும் கோமதி புராணத்தை பாடின்னு கிடக்குறா. சரி, அங்கேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டீங்க வரலான்னு பார்த்தா இந்த பெரியவரும் எப்போ பார்த்தாலும் கோமதி புராணத்தையும் பாடினுக்கிறாரு. அப்படின்னா அந்த கோமதி சமைச்சு கீச்சிடான்னு ஒன்றும் புரியல எனக்கு. இருக்கட்டும், பார்த்துக்கலாம். பெரியவர் நம்மளை பற்றி எப்படி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பேச்சுக்காவது இந்த அண்ணன் நம்மளை பற்றி ஏதாவது நல்லபடியாக சொல்கிறாள பற்றியா? சரியான பொறாம பிடிச்சவ. நம்மளை பற்றி யாராவது நல்லதாக 4 வார்த்தை சொன்னால் போதும், மூஞ்சி இவளுக்கு சுண்டக்காய் சுருங்கி போயிடும். இவளுக்கு எப்போ பார்த்தாலும் இவளையே புகழணுமே தவிர மற்றவங்களை யாரும் வாய் திறந்து 2 நல்ல வார்த்தை சொல்லிடக்கூடாது. சரி, இவ்வளோ பொறாம பிடிச்சவளா இருப்பா இவன், நான் நினச்சி கூட பார்க்கல. நீ என்ன பெரிய இவளாடி? ஆமாண்டி, நான் பெரிய இவதான். நீ என்ன பெரிய அவளா? ஃப்ரூட். முத்து, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியாடா? ஆமாடி, ஸ்கூலில் பசங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்ட் டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. அதான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். எதெல்லாம் முக்கியமாக பேச வேண்டியது இருக்கா உனக்கு? ஆமாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். கோமதி அக்கா நேற்று ஒரு பாவக்காய் குழம்பு வச்சுட்டு
நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுடா. அது எப்படிடா பண்ணாங்க அவங்க? நான் கூட நேற்று நைட்டெல்லாம் அந்த பாவக்காவோட ருசியை பற்றி தாடி நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். அந்த பாவக்காய் குழம்பு நாட்டும் இடிச்சது இல்லை, நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்கடி அவங்க. இன்னைக்கு எப்படியாவது கோமதி அக்கா கிட்ட போய் அந்த ரெசிபியை கேட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும். அவரும் இந்த மாதிரி எனக்கு வகை வகையாக சமைச்சு போடுவார், ஜாலியாக சாப்பிட்லாம். நானும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். என்னடா என்ன முதல்ல கேட்குறது? உனக்கு முன்னாடி நான் கோமதி அக்கா கிட்ட கேட்டு எங்கள் அம்மா கிட்ட அந்த ரெசிபி சொல்ல போகிறேன். அவங்க டெய்லியும் எனக்கு சாப்பாடு கட்டும் போது ஒரு நாள் அது சாப்பாடு கட்டி கொடுத்தாங்கன்னா என் கூட வேலை செய்கிற மற்ற டீச்சர் கூட சேர்ந்து நானும் ஜாலியாக சாப்பிடுவேன்ல. நீயும் பிளான் போட்டுட்டியா? ரெண்டு மூஞ்சிங்களே பாரு, நான்சென்ஸ். இதுக்கு போய் லவ் பண்ணுங்க. மரத்தை சுற்றி டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு ஏதாவது அன்பா மானே தேனே பொன்மானேன்னு ஏதாவது பேசாமல் எங்கன்னா லவ் ஸ்கூலில் இருக்கிற ஒரு அறிகுறியாவது இருக்குதா பாரு ரெண்டுத்துக்கும். இங்கே இருக்கிற செடி கொடியெல்லாம் சுற்றி மரத்தெல்லாம் சுற்றி டான்ஸ் ஆடி ஏதோ மானே தேனே பொன்மானேன்னு பாட்டு பாடாமல் நேற்று வச்ச பாவக்காய் குழம்பை பற்றியும் வத்த குழம்பை பற்றி பேசினீங்க ரெண்டும். இதுங்கெல்லாம் கல்யாணம் ஆகாது. கட்சி வரைக்கும் இப்படி காதலர்களாகவே ஊர் ஊராக சுற்றினு இருக்க வேண்டியதுதான். ஊர்படாது. ரெண்டு பேரும் என்ன பேசினுக்கிறீங்க? அண்ணன் சித்தி பார்த்தோன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் வந்துச்சு. முந்தானத்து வச்சாங்களே பூண்டு குழம்பு, அது கூட சூப்பராக இருந்தது இல்லை? அண்ணன் சித்தி பூண்டு குழம்பு நல்லா இருந்ததா? நான் ஏற்கனவே கொலகானில் இருக்கேன். ஒழுங்காக ரெண்டு பேரும் ஓடி போயிருங்க. எங்கேயாவது நின்றுக்கிட்டு கறி குழம்பு நல்லா இருக்குது வத்த குழம்பு நல்லா இருக்குன்னு பேசியிருந்தீங்க, அவ்வளோதான் உங்களை. தங்கம் வாடி, நம்ம இங்கேருந்து ஓடி போயிடலாம். அண்ணன் சித்தி மான்ஸ்டர் மோடுக்கு போயிட்டாங்க. மாஸ்டர் மோட்னா என்னதுடா? ரெண்டு பேரையும் ஓடி ஓடி பாஞ்சு பாஞ்சு கடிக்க போகிறேன். ஓடுங்க இங்கேருந்து. இப்படி ஓடினா தான் உண்டு நீங்கள் ரெண்டு பேரும். எனக்கு பார்க்க பயமாக தானே இருக்குது, வாடா போயிடலாம். எல்லாத்துக்கும் யார் காரணம்? அந்த சுண்ணாம்பு தலைச்சி தான். ஊரில் தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணியிருந்தான்னு பார்த்தா ஊர் உள்ளேயும் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். அவளை சீக்கிரமாக பேக்கப் பண்ணி ஊருக்கு தட்டி விட்டால் தான் நான் மன நிம்மதியோடு இருக்க முடியும்னு நினைக்கிறேன்.